love you, Janani. I love you, Janani. சாரி கைஸ், காப்பிரைட் ப்ராப்ளம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஒரு சூப்பரான 3 மூவியில் வர பிஜிஎம். ஸோ வேற லெவலில் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி நான் ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து அனாலிசிஸில் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கனை கொடுத்து மீடியா கொடுத்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ளஸ் செகண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்ஸ் கம்ப்ரெஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கிரேப் ஃப்ரம் பேஜ்னு கொடுத்து இந்த பிக்கை அந்த சைஸில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் மீதி இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி எடுத்த பின்னாடி இப்போ பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் இன்புட் பண்ணால் ப்ரீஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணினே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அலைட் மோஸ்ட்ல இருக்கும். ஸோ இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டில் கொடுக்குறேன். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு வேணானாக்கா வேறு எதாவது இமேஜ் இதில் வேறு எதாவது கலர் ஆர்ட் வேணுனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்டம். ஸோ இதோடைய ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் நார்மலாக பிக் ஆட் பண்ணேன். ஜஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர் கொடுத்து ஸ்டார் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய பிக்கு ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கன் கொடுங்க. அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாத்தையுமே 1 by 1 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக்கு உங்களுக்கு வேணுன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டில் கொடுக்குறேன். ஸோ உங்களுடைய ஃபோட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோ வச்சு பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மெத்தடில் பிக்கு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக்கு வேணால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பிக்கு நல்லா எடிட் பண்ண தெரியும்னாக்கா ஓகே. ஸோ அப்படி தெரியாதனுக்கு நான் லைட் ரூம் ப்ரீஷீட் வந்து பார்த்தா கொடுத்துருக்கேன். ஸோ அதோடைய பிளேலிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ண பின்னாடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேயர் இருக்கும். ஸோ அதை அப்படியே நீங்கள் 1 by 1 நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஃப்ரேம் ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா 60 வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சர் இருந்தால் சொல்லுங்கள், முடிஞ்ச எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.